உங்க பழைய பட்டு புடவை எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர்ல கொடுத்து அதிக விலை பெறுங்க. இதே போல் பழைய வெள்ளி பொருட்களையும் கொடுத்து நல்ல விலை பெறலாம். ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர், தமிழகம் எங்கும். மலைகள்
இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 50 ஆண்டுகள் ஆகிறது. 50 ஆண்டுகளும் மிக சிறப்பான முறையிலே சிவா விஷ்ணு ஆலயமாக செயல்பட்டு வருகின்ற இந்த ஆலயம் பக்த பெருமக்களின் பேராதரவு பெற்று மிக சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தில் ஏறக்குறைய 11 கிரவுண்ட் நிலத்திலே இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்திற்கு பல சங்கராச்சாரியார்கள் ஜிஆர் சுவாமிகள் பல தடவை வந்திருக்கிறார்கள். நம்ம சகடவரம் சங்கராச்சாரிய சுவாமிகள் இந்த இடத்தை இந்த கூட்டத்தை மக்கள்லாம் பார்த்து தரிசனத்தை பார்த்து இது பிற்காலத்தில் திருப்பதியாக வர வேண்டும், அதனால் இப்பொழுது நான் சின்ன திருப்பதி என்று பெயரிடுகிறேன் என்று சொல்லி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே சின்ன திருப்பதி என்று பெயரிட்டார்கள். அதன் வடிவிலே இப்பொழுது சின்ன திருப்பதியாகவே இது விளங்கி வருகின்றது. வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. நாதத்தின் காரணமே வைகுந்தா, நாதத்தின் காரணமே வைகுந்தா. நறுமலர் தோரணமே கோவிந்தா, நறுமலர் தோரணமே கோவிந்தா. வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. கவலைகள் அத்தனைக்கும் விடை கொடுப்பாய். கரையினில் ஏற்றிவிட கை கொடுப்பாய், கவலைகள் அத்தனைக்கும் விடை கொடுப்பாய். சிறைகளின் கதவுகளை திறந்து வைப்பாய், சிறைகளின் கதவுகளை திறந்து வைப்பாய். சிறகடித்தே வானில் பறக்க வைப்பாய், சிறகடித்தே வானில் பறக்க வைப்பாய். வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. நாதத்தின் காரணமே வைகுந்தா, நாதத்தின் காரணமே வைகுந்தா. நறுமலர் தோரணமே கோவிந்தா, நறுமலர் தோரணமே கோவிந்தா. வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா.
வெங்கடாச்சலபதி அகிலமெல்லாம் காக்கும் ஆதிவராகன் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி குமுதமலர் விழி கொண்ட கோவிந்த வேதன் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கோடானு கோடி உயிர் பணிகின்ற பாதன் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி குறை கேட்டு அதை நீக்கும் திருமலைநாதன் நம் வாழ்வில் அவனே கதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஏழு மலையாம் திருப்பதியில் திகழும் நிதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பச்சகூர்மவராக சிம்மவாமன ரூபம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பரசுராம ராமகிருஷ்ண பலராமனாம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கலி தீர்க்கும் கல்கியாய் நிலை கொள்ளும் நேசன் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கருணை அவதாரமும் பத்தான ஈசன் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி காலம் கடந்தவன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் நம் வாழ்வில் அவனே கதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஏழு மலையாம் திருப்பதியில் திகழும் நிதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஏழு மலையாம் திருப்பதியில் திகழும் நிதி நிதி அதிபதி நிகழும் விதி நம் வாழ்வில் அவனே கதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி நம் வாழ்வில் அவனே கதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி நம் வாழ்வில் அவனே கதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி तदस्मार्तादिकं कर्म निगलं येन सूत्रतं तस्मै समस्तवेदार्थविते विकनसे नमः अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्परिसतं ध्येनं तस्मै श्रीगुरवे नमः अस्मद्गुरुभ्यो नमः நினச்ச காரியம் சித்தி பண்ணி தருவார் சுவாமி பொறுத்த வரைக்கும் எல்லா காரியம். ஆனால் நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு விஷயமும் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணினான்னா கட்டாயமாக சக்ஸஸ் பண்ணுவார். எல்லா காரியமும் சித்தி பண்ணி தருவார். தாயாரும் அதே மாதிரி அலங்காரம் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே மகாலட்சுமி பிரத்யக்ஷமாக நிற்கிற மாதிரி தெரியும். ஸோ ஒரு ஆசை தாயாருக்கு பண்ணுறது, பெருமாளுக்கு பண்ணுறது, அதுக்கு மேலே இன்னும் ஆசை. அவருக்கும் அலங்காரங்கள் பண்ணி பார்த்தோம்னா நிஜஸ்வரூபமாக சுவாமி தெரிகிற மாதிரி எனக்கு ஒரு அந்த ஒரு அனுபவம். நான் ஒன்று ரசித்து பண்ணுறதுனால ரொம்ப பிரீத்தியாக பெருமாள் திருவடியே சரணாகதியாக அடைஞ்சிருக்கேன்.
செய்து மகிழ்ந்தேன். மல்லிகை
தெய்வமே, மங்களங்கள் யாவும் நல்கும் எங்கள் தெய்வமே, மங்களங்கள் யாவும் நல்கும் எங்கள் தெய்வமே. காலையிலிருந்து மாலை வரை தொடர் நித்திய அன்னதானம் நடைபெற்று வருகின்றது. பக்த பெருமக்களின் எப்பொழுது வேணாலும் தரிசனம் செய்யலாம். அப்படி எந்த விதமான பாகுபாடும் அற்ற ஒரு ஆலயம் இந்த ஆலயம். ஸ்ரீசுக்த ஹோமம், இந்த ஹோமம் வந்து வருஷத்துக்கு 3 தடவை பண்ணுறோம். அதுமாதிரி கல்யாண வருஷம் 3 தடவை வருஷம் வருஷம் பண்ணுறோம். இந்த ஸ்ரீசுக்த ஹோமம் என்று நடைபெறுகிறது. நாளைக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம். எல்லா ஃபங்க்ஷன்லையும் எங்களுக்கு அன்னதானம் வந்து மெயினாக நடைபெறும். இன்றைய தினமும் சிறப்பான அன்னதானம் நடைபெற்றது என்பதை தெரிவித்துக்கொண்டு பக்த பெருமக்கள் வந்து தரிசனத்திற்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்.